இதயம் ஏற்கனவே நலனின் கவர்ச்சியால் வென்றது. அவள் அவனை தனது எஜமானராக தேர்ந்தெடுத்தாள். நான் உன்னை தேர்ந்தெடுப்பேன் ராஜாவே, உன்னை குற்றம் சாட்ட முடியாது. இருப்பிலும் கடவுள்களுக்கு அவர் அளித்த உறுதிமொழியை மேற்கோள் காட்டி அவரது விருப்பத்தை ஏற்க நாளா மறுத்துவிட்டார். அவர் அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக செயல்பட முடியாது என்றும் அவர்களின் அதிருப்தியை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும் கூறினார். தமயந்தி தனது கண்களில் பரிராசிக்கும் துக்கத்தின் கண்ணீருடன் ஒரு மாற்றீட்டை முன்வைத்தார். அவர் தன்னை தனது எஜமானராக சுயமரத்தில் தேர்ந்தெடுப்பார். அங்கு லோக்பாலர்கள் இருப்பார்கள். நலன் கடவுளிடம் திரும்பி வந்தான். அவர் தாமாயந்தியை சந்தித்த செய்தியை அவருடன் கேட்டார். தாமாயந்தி தன்னை தனது எஜமானராக தேர்ந்தெடுத்ததாகவும் தெய்வங்களை தன்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று முன்மொழிந்ததாகவும் கூறி அவர்களின் உரையாடலை அவர் நினைவு கூர்ந்தாரின் அறிக்கையினால் கடவுள்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்போது எல்லாம் அவர்களுடன் தங்கியிருந்தது. தமயந்தியின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள். புனித சந்திர நாளின் புனிதமான நேரத்தில் பீமன் மன்னர்களை ஸ்வயம்வரத்திற்கு வரவழைத்தார். அங்கு அவரது மகள் தமயந்தி தனது கணவரை தேர்ந்தெடுப்பார். செய்தி காட்டுத்தி போல பரவியது. விரைவில் நாடு முழுவதிலுமிருந்து அனைத்து வலிமையான மன்னர்களும் தமயந்தியின் கையை திருமணம் செய்து கொள்ள ஆர்வத்துடன் அந்த இடத்திற்கு வந்தன. தங்க தூண்கள் மற்றும் பளைவுகளால் அலங்கரிக்கப்பட்டன. கம்பியமான அரங்கத்திற்குள் அவர்கள் நுழைந்தபோது மன்னர்கள் தங்கள் மலை பாறைகளுக்குள் நுழையும் சில்லுங்களைப் போல தோற்றமளித்தனர். அவர்களின் வலுவான கைகள் இரும்பு கோபுரங்களைப் போல பிரகாசமாக பிரகாசித்தன. அவற்றின் நல்ல வடிவ முகங்கள், நேர்த்தியான மூக்குகள் மற்றும் பிரகாசமான கண்கள், நறுமண மாலைகள் மற்றும் மெருக்கூட்டப்பட்ட காதலிகளின் இனிமையான வாசலையால் காற்று நிரம்பியது. தாமாயந்தி தனது அழகான முகத்துடன் மண்டபத்திற்குள் நுழைந்த போது இளவரசர்களின் இதயங்களை திருடினாள். இருப்பிலும் மன்னர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்ட போது தமாயந்தியின் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் ஒத்திருக்கும் 5 மன்னர்களை கண்டால் நிஷாதர்களின் ராஜாவால் நானா யார் என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. விதர்பாவின் மகள் தனது இக்கட்டான நிலையை பற்றி ஆழமாக யோசித்து முதிய முனிவர்கள் விவரித்தபடி கடவுள்களின் பண்புகளை நினைவு கூர்ந்தார். ஆனால் தற்போதைய மன்னர்களில் எவருக்கும் அந்த தெய்வீக குலங்கள் இருப்பதாக தெரியவில்லை. கவலையும் துக்கமும் நிறைந்த தமயந்தி கடவுள்களில் பாதுகாப்பை நாட முடிவு செய்த கைகளை மடக்கி நடுங்கும் குரலில் அவள் வான உயரங்களை நோக்கி அல்லல்களின் பேச்சில் அடிப்படையில் நான் தலாவைகன் எஜமானனாக தேர்ந்தெடுத்ததால் தயவு செய்து அவரை எனக்கு வெளிப்படுத்துங்கள். சத்தியத்திற்காக கடவுள்கள் எனக்கு நீதியான ராஜாவை காட்டட்டும். தமயந்தியின் கொடூரமான வார்த்தைகளால் தீர்க்கப்பட்ட கடவுள்கள் அந்தந்த பண்புகளை ஏற்க முடிவு செய்தன. தெய்வங்கள் தனது கண்களுக்கு முன்பாக மாறிய போது தமயந்தி அசைக்க முடியாத பார்வைகள் மற்றும் கலந்தமற்ற மாலைகளுடன் அவர்களை பார்த்தார். இதற்கிடையில் நலன் தனது உண்மையான வடிவத்தில் வேப்பட்ட அதிர்ச்சி மற்றும் வியர்வையால் கரை வடிந்தார். கண் சிமிட்டும் கண்டனால் பீமனின் மகள் கடவுள்களையும் நல்லொழுக்கமுள்ள நலனையும் புரிந்து கொண்டு தனது சத்தியத்திற்கு ஏற்ப அவை தனது கணவராக தேர்ந்தெடுத்த தமயந்தி நலனின் கழுத்தில் மலர் வளையத்தை வைத்தபோது மன்னர்கள் ஆச்சரியத்தில் அதிர்ந்தனர். அதே நேரத்தில் கடவுள்களும் முனிவர்களும் பிரமிப்புடன் கைதட்டினர். வீர் சேனாவில் அரச மகன் மகிழ்ச்சி அலம்பிய இதயத்துடன் தமயந்தியை ஆறுதல் படுத்தி அவருடைய கணவனாக மாறுவதற்கால விருப்பத்தை அறிவித்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அதிவீக உயிரிழர்களின் முன்னிலையில் நலனும் அமையாந்தியும் தங்கள் பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் கோரி சபதங்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த இணைப்பால் மகிழ்ச்சி அடைந்த லோராவால் அக்கள் நலனுக்கு 8 வரங்களை வழங்கி அவருக்கு பல்வேறு தெய்வீக பண்புகளையும் சக்திகளையும் வழங்கின. தெய்வங்கள் புறப்பட்டவுடன் மன்னர் பீமன் நலன் மற்றும் தமயந்தி திருமணத்தை கொண்டாடி ராஜ்யத்தை மகிழ்ச்சியால் நிரப்பினார். புதுமண தம்பதிகள் தங்கள் நகரத்திற்கு திரும்பியதும் அவர்கள் மகிழ்ச்சியும் நீதியும் நிறைந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். கடவுள்களின் சாமர்த்தியத்தில் ஒரு பிரமாண்டமான ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது. பிரபஞ்சத்தில் சமநிலையையும் ஒழுங்கையும் பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள உலகங்களின் எரியும் பாதுகாவலர்கள் தங்கள் கடமையை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் திரும்பி செல்லும் போது காரம் மற்றும் மாற்றத்தில் தெய்வமான காளியுடன் தோபாராவை கண்டனர். வாளாவையும்
வித்தாவையும் கொண்ட சக்தி வாய்ந்த கடவுளான சக்கா காளியை ஆர்வத்துடன் பார்த்தார். ஓ காளி, இடி போன்ற அவரது குரலில் துவபாராவுடன், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? காளியின் கண்கள் ஒரு உள் நெருப்பால் பிரகாசித்தன. அவள் பதிலளித்த போது, நான் தமயாந்தியின் சுயம்பரத்திற்கு பிழைக்கப்பட்டுள்ளேன். அங்கு நான் அவளை திருமணம் செய்து கொள்வேன் என்று நம்புகிறேன். என் இதயம் அந்த பிரகாசமான பெண் மீது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. சாத்ராவின் வெளிப்பாடு கசப்பாக மாறியது. அவர் புன்னகைத்தார். ஆனால் சுயம்வரம் ஏற்கனவே நடந்துவிட்டது என்று அவர் கூறினார். அவரது குரல் கேளிக்கையுடன் சென்றது. எங்கள் முன்னிலையில் தமயந்தி நலாவை தனது கணவராக தேர்ந்தெடுத்தார். இந்த செய்தியை கேட்டு காளியின் முகம் இருந்தது. அவள் கடவுள்களின் சபையில் நடனும் வார்த்தைகளை பேசினாள். எங்கள் பார்வையில் அவள் தன் எஜமானருக்காக ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்று காளி துப்பினாள். அவள் குரலில் விஷம் வழிந்தோடியது. அவள் ஒரு கடுமையான வேதனையை அனுபவிப்பது பொருத்தமானது. கடவுள்கள் சங்கடமான பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் முகங்கள் கவலையும் அவமதிப்பும் கலந்து கலவையை பிரதிபலித்தன. காளியின் கோபத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். கடவுள்களே ஒருவரான இந்திரா காளியின் கோபத்தை நிவர்த்தி செய்ய முன்வந்தார். எங்கள் அனுமதியுடனேயே தமயந்தி நலனை தேர்ந்தெடுத்தார் என்று அவர் அமைதியாக கூறினார். எந்த பெண் எல்லா நல்லொழுக்கங்களையும் பெற்ற மன்னன் நலனை தேர்ந்தெடுக்க மாட்டாள். அவர் 4 வேதங்களையும் புராணங்களையும் படித்து அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்காத வாழ்க்கையை வாழ்கிறார். அவரது ராஜ்யத்தில் தெய்வங்கள் எப்போதும் கட்டளையின்படி செய்யப்படும் தியாகங்களால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்திராவில் வார்த்தைகள் நம்பிக்கையுடன் வெளிந்தன. அவர் தொடர்ந்தார். நாலா என்பது உண்மை, சகிப்புத்தன்மை, அறிவு, துறவி, தூய்மை, சுய கட்டுப்பாடு மற்றும் ஆன்மாவின் முழுமையான அமைதி ஆகியவற்றின் ஒரு எடுத்துக்காட்டு. ஓ காளி, அத்தகைய தன்மையை கொண்ட நாலாவை சபிக்க விரும்பும் முட்டாள் தன்னைத்தானே சதித்து தனது சொந்த செயலால் தன்னை அழித்துக் கொள்கிறான். இந்திராவின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவே காளியின் கோபம் தீவிரமடைந்தது. அவள் மெல்லிய குரலிலும் பயமுறுத்தும் குரலிலும் துவாபராவை நோக்கி திரும்பினாள். துவாரா, என் கோபத்தை அடக்க என்னால் முடியவில்லை என்று அவள் கத்தினாள். நான் நலனை உடைமையாக்கிக் கொள்வேன். அவனுடைய ராஜ்யத்தை இழப்பேன். அவன் இனி பீமனின் மகளுடன் விளையாட மாட்டான். குளிர்ந்த புன்னகையுடன் காளி மேலும் கூறினார். பகடைக்குள் நுழைந்து எனக்கு உதவுவது உனக்கு பொருத்தமானது. காளியையும் போப்பராவையும் விட்டு கடவுள்கள் புறப்பட்ட போது காற்று முன்கோபத்துடன் அடர்த்தியாக வளர்ந்தது போல் தோன்றியது. கடவுள்கள் இதை பற்றி உண்மையாக பேசியிருந்தனர். மிசாதர்களின் நாட்டில் பசுமையான காடுகள் மற்றும் சுழலும் நதிகளின் மத்தியில் அமைந்துள்ள ஒரு ராஜ்யம் மற்றும் குழப்பத்தின் உருவகமான காளி அதன் மக்களிடையே ரகசியமாக வசித்து வந்தார். நீண்ட காலமாக அவர் பார்த்து காத்திருந்தார். வேலை நிறுத்தம் செய்ய சரியான தருணத்தை தேடினார். ஒரு புத்திசாலி முனிவரான வேகாஸ்வர் ஒரு நாள் காளி ராஜாவில் ஆளுமையை பெறுவார் என்று முன்னறிவித்தார். 12ஆம் ஆண்டு வந்தது. அதனுடன் ஒரு அதிர்ஷ்டமான நாளும் வந்தது. நிஷாதர்களின் வலிமையான ஆட்சியாளரான மன்னர் நாலா தனது அரச கடமைகளில் மும்முரமாக இருந்தபோது தன்னை ஓய்வெடுக்க ஒரு அசாதாரண உந்துதலை உணர்ந்தார். வழக்கமாக முதலில் தனது கால்களை கழுவாமல் அவர் அருகிலுள்ள ஆற்றில் காலடி வைத்தார். அவருக்கு தெரியாமல் இந்த மேற்பார்வை காளி தனது ஆளுமைக்குள் நழுவுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிய எதிராளி நலனின் மணலையும் உடலையும் பிடித்தவுடன் விசுவாசமுள்ள குடிமரனும் திறமையான பகடை வீரருமான புஷ்கரனிடம் தன்னை வெளிப்படுத்தினார். தந்திரமான வார்த்தைகளுடன் காளி புஷ்கராவின் காதில் கிசுகிசுத்தார். வாருங்கள், நாம் பகடை விளையாடுவோம். நான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன். நீங்கள் நிச்சயமாக எங்கள் ராஜாவுக்கு எதிராக வெற்றி பெறுவீர்கள். வெற்றியில் வாக்குறுதியால் உற்சாகமடைந்த புஷ்கரர் நலாவுக்கு சவால் விட ஆழத்துடல் ஒப்புக்கொண்டார். இதற்கிடையில் அதிகாரத்தின் காற்றை கொண்ட ஒரு மர்மமான நபாகிற துவாரர் புஷ்கராவுக்கு அருகில் தோன்றி விருஷாக் என்று அழைக்கப்படும் முதன்மை மலத்தில் ஆத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் ஒன்றாக நலாவை அணுகினர். அவர் தனது இடர்பாடுகள் இருந்த போதிலும் விளையாடுவதற்கான சோதனையை எதிர்க்க முடியவில்லை. விளையாட்டு தொடங்கியது. மேலும் கடந்து செல்லும்
ஒவ்வொரு தருணத்திலும் காளியின் செல்வாக்கு நாளாவிற்குள் வலுவடைந்த நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியபோது தங்கம் வெள்ளி விலைமதிப்பற்ற கார்கள் மற்றும் சிறந்த ஆடைகள் அனைத்தையும் நாளா இழந்தார். அவரது நண்பர்களும் ஆலோசகர்களும் அலையிட முயன்றனர். ஆனால் காளியின் கைகளில் இருந்ததால் நாளா பெருகிய முறையில் பொறுப்பற்றவராக மாறினார். அவரது சொந்த வீழ்ச்சிக்கு மத்தியிலும் விளையாடுவதை நிறுத்த முடியவில்லை. அவர்களின் தலைமை கவுன்சிலர்கள் தலைமையிலான ராஜ்யத்தில் குடிமக்கள் அரண்மனை வாயில்களில் கூடினலாவென்ற ராணி தமயந்தியிடம் விளையாட்டை முடிவுக்கு கொண்டுவர அவரை வற்புறுத்தினதனது கணவரின் துக்கத்திலும் அக்கறையிலும் மூழ்கிய பீமனின் மகள் நலனின் பக்கத்திற்கு விரைந்து சென்று குடிமக்களுக்கு ஒரு பார்வையை வழங்குமாறு அவரிடம் கெஞ்சினாள். ஆனால் நலனின் மீது காளியின் பிடி மிகவும் வலுவாக இருந்தது. மேலும் அவர் அமைதியாக இருந்தார். அவரது கண்கள் காலியாகவும் பதிலளிக்காமலும் இருந்தன. தங்கள் ராஜாவின் நிலைமையால் மனம் உடைந்த கவுன்சிலர்களும் குடிமக்களும் விரக்தியுடன் வீடு திரும்பினர். நாளா தங்களை கைவிட்டார் என்று தங்களுக்குள் கிசுகிசுத்தனமர்கள் கழிந்தன. நாளாவும் புஷ்கராவும் பகடை விளையாட்டில் அடைக்கப்பட்டனர். நல்லொழுக்கமுள்ள மன்னர் தனக்கு பிடித்த அனைத்தையும் சீராக இழந்தார். ராஜ்யம் பேரிழின் வீம்பில் இருந்தபோது தங்கள் அன்பான ஆட்சியாளர் எப்போதாவது தனது உணர்வுகளுக்கு திரும்புவாரா, அல்லது காளியின் இருண்ட செல்வாக்கு அவரை எப்போதும் தனது சொந்தமாக உரிவை கோருமா என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர். நாளா ராஜ்யத்தில் துயரம் மற்றும் இதய துடிப்பு பற்றிய ஒரு கதை வெளிப்பட்டது. நல்லொழுக்கமுள்ள மன்னர் அகடை மீதான தனது ஆர்வத்தால் பழிதவறி சென்றார். தனக்கு பிடித்த அனைத்தையும் இழந்தார். அவரது ராஜ்யம், செல்வம் மற்றும் அவரது ஆடைகள் கூட. அவரது மனைவி தமயந்தி தனது கணவரின் வீழ்ச்சியை பார்த்தபோது அச்சத்துடனும் துக்கத்துடனும் நிறைந்திருந்தார். நிலைமை மேலும் மோசமடைந்த போது தமயந்தி தங்கள் நம்பகமான தேரோட்டியானவர்களியாவிடம் திரும்பி தங்கள் இரட்டை குழந்தைகளான இந்திரசேனா மற்றும் இந்திரசேனிகாவை குந்தினா நகரில் ஆர்காப்பா அழைத்து செல்லுமாறு கெஞ்சினார். அவர் வஜிலியாவிடம் ஒரு விலைமதிப்பற்ற காரையும் குதிரைகளையும் ஒப்படைத்தார். கனத்த இதயத்துடன் அவர் விதர்பாவை நோக்கி புறப்பட்டார். இதற்கிடையில் நலனின் போட்டியாளரான புஷ்கரா அவரது வெற்றியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். தமயந்தியை அவர்களின் பகடை விளையாட்டில் புதிய பங்காக மாற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நல்லொழுக்கமுள்ள மன்னர் தனது கோபம் மேற்பரப்புக்கு கீழே கொதிப்பதை உணர்ந்தார். ஆனால் புஷ்கரில் கொடூரமான வார்த்தைகளுக்கு எதிராக ஏச வேண்டாம் என்று முடிவு செய்தார். ஒரு துணியை மட்டுமே அணிந்திருந்த நாளாவும் அவரது மனைவியும் நகரத்தை விட்டு வெளியேறிய போது அவர்கள் குடிமக்களாக ஒதுக்கப்பட்டனர். அவர்கள் எந்த விருந்தோம்பலையும் காட்டுவது மரண தண்டனையை விதிக்கப்படும் என்று புஷ்கராவால் எச்சரிக்கப்பட்டனர். ராஜாவும் ராணியும் நகரின் புறநகர் பகுதிக்குள் அலைந்து திரிந்தனர். அங்கு அவர்கள் 3 இரவுகளை தனிமையில் கழித்தனர். தனியாக தண்ணீரில் வாழ்ந்த நாளுக்கு நாள் அவர்களின் பசி தாங்க முடியாததாகிக் கொண்டே சென்றது. சில பறவைகள் தங்க நிற இறகுகளை கொண்டிருப்பதை நாளா பார்த்தார். இவை இன்று எனது விருந்தாக இருக்கும் என்று தனக்கு தானே நிலைத்து கொண்டார். ஆனால் அவற்றை தனது துணியால் மூடிய போது அவை வானத்தில் பறந்தன. அந்த பகலை மாறுவேடத்தில் வந்திருப்பதை மன்னர் உணர்ந்தார். தனது கண்ணியத்தில் கடைசி துண்டை பறித்து கொண்டாதால் அங்கே நிர்வாணமாகவும் ஆடம்பரமாகவும் நின்றபோது பறவைகள் அவரிடம் தங்களை வெளிப்படுத்தி, நாங்கள் உங்கள் துணியை எடுத்துக்கொண்டோம், ஏனென்றால் நீங்கள் அதை அணிந்தும் கூட விட்டுவிடக்கூடாது என்று கூறின. நல்லொழுக்கம் உள்ள மன்னன் தான் அனைத்தையும் இழந்து விட்டதை உணர்ந்ததால் அவரது இதயம் அவருக்குள் உடைந்ததை உணர்ந்தார். அவரது ராஜ்யம், செல்வம், அவரது கண்ணியம் குடைந்த விரக்தியான நிலையில் நாளா தமயந்தி பக்கம் திரும்பி நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசினார். தெற்கத்திய நாட்டிற்கு செல்லும் பல்வேறு சாலைகளை அவர் சுட்டி காட்டினார். அங்கு அவர்கள் அடைக்கலம் பெறலாம். ஆனால் அவரது ராணி அவர் மீதான தனது அன்றுக்கும் அத்தகைய நிலையில் அவரை விட்டு செல்வதற்கான பயத்திற்கும் இடையில் கீழ்ந்து விட்டாதே. அரசனே, கண்ணீரால் மூச்சு திணறிய அவள் குரல், உன்னை வனத்தில் தனியாக விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தால் என் இதயம் நடுங்குகிறது. ஒரு ஆடையோ உணவையோ இல்லாமல் நாங்கள் ஆழமான காட்டில் இருக்கும்போது நான் உங்கள் சோர்வை தணிப்பேன். ஏனென்றால் துயரத்தில் இருக்கும் ஒரு மனிதனுக்கு மனைவி மட்டுமே மருந்து என்பது உண்மை. நலாவில் பதில் பக்தி மற்றும் அன்பில் இருந்தது. என் ராணியே, நான் உன்னை கைவிட விரும்பவில்லை.
என்று அவர் கூறினார். நீ தாள் எனக்கு எல்லாம், நான் உன்னை ஒருபோதும் கைவிட முடியாது. ஆனால் என்னை விட்டு செல்ல நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் நாம் ஒன்றாகச் செல்வோம். அவர்களின் இருந்த நேரத்தின் மத்தியில் மன்னர் நாலா தனது அன்பான மனைவி தமயந்தி முன் நின்றார். அவருடைய கண்கள் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. இப்போது அவர்கள் இருவரையும் உட்கொண்ட துக்கத்தை பிரதிபலித்தன. நான் இப்போது உங்கள் தந்தையின் ராஜ்யத்திற்கு எப்படி செல்ல முடியும் என்று அவள் குரல் நடுங்கிக் கொண்டே கேட்டாள். நான் என் முன்னால் சுயத்தின் நிழலை தவிர வேறொன்றுமில்லை. தனது மனைவியை விட்டு செல்வது என்ற எண்ணத்தால் ராஜாவின் இதயம் வேதனைப்பட்டது. ஆனால் அவளுடைய மேலும் வழியை தவிர்ப்பதற்கான ஒரே வழி இதுதான் என்று அவருக்கு தெரியும். அவர்கள் காட்டில் அலைந்து திரிந்தபோது அவர்களின் கசப்பான ஆடைகளும் தூசி நிறைந்த முகங்களும் அவர்களின் கஷ்டங்களின் கதையை சொன்னன. தங்களை போன்ற சோர்வடைந்த பயணிகளுக்கான ஒரு எளிய கொட்டரையில் அவர்கள் தடுமாறினர். சோர்வும் பசியும் அடைந்த மன்னர் நாலா தமயந்தியை தனது பக்கத்தில் வைத்துக்கொண்டு தரையில் விழுந்தார். ராஜாவின் சோர்வு விரைவில் அவரது மனைவியின் கண்களில் பிரதிபலித்தது. அவளும் தூங்க சென்றாள். ஆனால் தமயந்தி விமதியாக தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது கணவரின் மனது கொந்தளிப்பாக இருந்தது. அவர்களின் இறந்த ராஜ்யம், கைவிடப்பட்ட நண்பர்கள் மற்றும் இந்த கைவிடப்பட்ட இடத்திற்கு அவர்களை தூண்டிய விரக்தி ஆகியவற்றை பற்றி அவர் நினைத்தார். அவரது எண்ணங்கள் விரக்தியின் பமை ஒவ்வொரு அலையும் இடைவிடாத புயல் போல அவரது இதயத்தின் மீது மோதியது. போராடுவதில் என்ன பயன் என்று அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். விதிக்கு அடிபணிவது நல்லதல்லவா? ஆயினும் கூட அவரது மனம் இந்த இருண்ட எண்ணங்களுடன் மல்யுத்தம் செய்தபோது மற்றொரு குரல் ஒலித்தது. அன்பு மற்றும் விசுவாசத்தின் குரல். தமயந்தி தனது மீது அசைக்க முடியாத பக்தியை பற்றி அவர் நினைத்தார். அடர்த்தியான மற்றும் மெல்லிய நேரத்தில் அவருடன் துன்பப்படுவதற்கான அவரது விருப்பம் அவளை கைவிடுவது அவளுக்கு அதிக வலியை மட்டுமே தரும் என்பதை அவர் உணர்ந்ததால் அவரது இதய உணர்ச்சியால் பெருகியது. இருப்பினும் நம்பிக்கையில் ஒரு ஒளி அவருக்குள் ஒளிரும். ஒருவேளை அவர் தனியாக இருந்தால் அவள் தனது உறவினர்களிடையே ஆறுதலை காணலாம். ராஜாவின் எண்ணங்கள் ஒரு புயல் கடலை போல சுழன்று கொண்டிருந்தன. இறுதியாக ஒரு முடிவு அவரது குழப்பமான மனதில் வடிவம் பெற்றது. அவர் தமயந்தியை விட்டுவிட்டு அவரது சொந்த நலனுக்காக அவர்களின் அன்பை தியாகம் செய்வார். ஆனால் அவர் புறப்படுவதற்கு தன்னை தேர்வு செய்தாலும் அவரது இதயம் செல்ல மறுத்தது. அவர் சிந்தனைக்கும் ஆர்வத்திற்கும் இடையில் கீழ்ந்த கொட்டகைக்கு முன்னால் முன்னும் பின்னுமாக நகர்ந்தார். இந்த கொந்தளிப்பான நிலையில் அருகில் கிடந்த ஒரு வாளை மன்னர் நலனின் கண்கள் பார்த்தன. கனத்த இதயத்துடன் அதை பிடித்து கொண்டு ஒரு விரைவான இயக்கத்துடன் தமயந்தியின் கீழ் ஆடையில் பாதியை வெட்டிவிட்டார். தூங்கிக் கொண்டிருந்த தனது மனைவியிடமிருந்து அவர் விலகி சென்றபோது கருவி தரையில் விழுந்தது. அவளை ஒரு கைவிடப்பட்ட நிழலை போல விட்டு சென்றார். ஆனால் அவர் பறக்கும் போது கூட தமயந்தியில் அமைதியான வடிவத்தின் பயமுறுத்தும் உருவத்தை மன்னர் நாவா அசைக்க முடியவில்லை. அவர் மீண்டும் மீண்டும் கொட்டகைக்கு திரும்பினார். ஒவ்வொரு முறையும் முரண்பட்ட உணர்ச்சிகளால் கீழ்ந்தார். அவள் மீதான அவரது அன்பு இன்னும் பிரகாசமாக எரிந்தது. ஆனால் காளியின் இருந்த செல்வாக்கு அவரை பகுத்தறிவிலிருந்து விளக்குவது போல் தோன்றியது. புயலில் ஒரு இலை போல அவர் தனது இதயத்தின் விருப்பத்திற்கும் அவரது தொந்தரவு மனதுக்கும் இடையில் அசைந்தார். இறுதியார் காட்டின் நடுவில் தமயந்தி ஒரு பயங்கரமான மௌனத்துக்கு வைத்தாள். அவருடைய இறைவன் நைஷாதா எங்கும் காணப்படவில்லை. அவள் வெறித்தனமாக அவரை கூப்பிடும்போது பீதி அவளை பிடித்தது. அவள் குரல் பாழடைந்த காடுகளில் எதிரொலித்தது. ஆண்டவரே, வலிமையான மன்னரே, நீ எங்கே சென்றாய்? அவள் வார்த்தைகள் விரக்தியுடன் அழுதன. அவன் நைஷாதாவை தேடிக் கொண்டிருந்த போது தமயந்தியின் எண்ணங்கள் ராஜ்யத்தில் ஒன்றாக வாழ்ந்த அவர்களின் வாழ்க்கையை திருப்பியது. அவருடைய பக்தியின் வார்த்தைகளையும் அவர் தனக்கு அளித்த வாக்குறுதிகளையும் அவள் நினைவு கூர்ந்தாள். எப்படி அவரால் அவை இப்படி விட்டுவிட முடிந்தது? இதிலுள்ள அநீதி தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. மனிதர்களின் ராஜாவே, நீ ஏன் உன் வார்த்தையை உடைத்தாய் என்று அவள் கத்தினாள். ஒவ்வொரு நொடியும் அவளுடைய வேதனை அதிகரித்தது. தமயந்தியின் தேடல் அவளை காட்டில் ஆழமாக அழைத்து சென்றது. அங்கு மரங்கள் உயரமாக வளர்ந்தன, நிழல்கள் இருந்தன,
அவள் ஒரு பிரம்மாண்டமான பாம்பை கண்டாள். அதன் சுருள்கள் அவளை ஒரு தீமை போல சுற்றி விளைத்தன. மிருகத்தின் பசி அவளை சிறைபிடித்த போது தெளிவாக தெரிந்தது. ஆண்டவரே, நீ ஏன் எனக்கு உதவ வரவில்லை? அவள் குரலில் மயம் நடுங்கியது. அனைத்து நம்பிக்கையும் இழந்துவிட்டதாக தோன்றிய போது ஒரு வேட்டைக்காரன் காட்சியில் தோன்றினார். சூரிய ஒளியில் ஒளிரும் அவரது கூர்மையான வாள், ஒரு விரைவான மற்றும் கொடிய பக்கவாதத்தால் அவர் பாம்பை அடித்து தமயாந்தியை அதன் பிடியிலிருந்து விடுவித்தார். வேட்டைக்காரன் அவளை அணுகி தனது முகத்தில் கவலையை வெளிப்படுத்தினார். நீ அழகானவன், உன்னை இந்த காடுகளுக்கு கொண்டு வருவது எது என்று மென்மையான குரலில் கேட்டார். தமயாந்தி தனது துயர கதையை நினைவு கூர்ந்தார். நைசாதாவின் விலகல் மற்றும் அவரை தேடும் தனது சொந்த அவநம்பிக்கையான தேடல் பற்றி வேட்டைக்காரரிடம் கூறினார். அவள் பேசும்போது வேட்டைக்காரனின் வெளிப்பாடு அக்கறையிலிருந்து ஆசையாக மாறியது. அவரது கண்கள் தமயாந்தியின் வடிவத்தில் சுற்றி தீர்ந்தன. அவரது பிரசன்னத்திலிருந்து வெளிப்படும் அழகை குடித்தன தூய்மையான மற்றும் அழகான தமயந்தி வேட்டைக்காரனின் நோக்கங்களை உணர்ந்து கடுமையான கோபத்தால் நிரம்பியிருந்தார். நைசாதாவை தவிர வேறு யாரையும் நான் நினைத்து பார்த்ததில்லை என்று அவள் குரல் இடி போன்றது. இந்த மோசமான மனப்பான்மை கொண்ட மோசமானவர் உயர்த்தவராக வேண்டும். அதனுடன் வேட்டைக்காரன் தலையில் நொறுங்கி அவரது உடல் உயர்த்தது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி காட்டை ஒரு தங்க ஒளியில் வீசும்போது தமயாந்தி உயரமாக நின்றாள். அவள் எதிர்கொண்ட சோதனைகள் இருந்த போதிலும் அவளுடைய ஆவி உடைக்கப்படாமல் இருந்தது. அவளுடைய இதயம் இன்னும் நைசாதாவுக்காக ஏங்கினாலும் அவள் எப்போதும் செய்ததைப் போலவே தானும் சரித்து கொள்வேன் என்று அவளுக்கு தெரியும். அவளுடைய கணவரின் அன்பின் நிலைவும் பற்றியும் இருந்த காலங்களில் அவளை தக்க வைத்துக் கொள்ளும். ஒரு அடர்ந்த மற்றும் தனிமையான காட்டின் மையத்தில் மரங்கள் வழியாக கிரிக்கெட் சத்தம் எதிரொலித்தது. விதவா இளவாசி தமயாந்தி தனது அன்பான கணவர் நாலாவை தேடி தனியாக அலைந்து திரிந்தார். காடு உயிர்களால் நிரம்பி வழிந்தது. சிங்கங்கள், சிறுத்தைகள், புலிகள், எருமைகள், கரடிகள், மான்கள் மற்றும் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த பறவைகள் சுதந்திரமாக சுற்றி திரிந்தன. திருடர்களும் மேற்ற பழங்குடியினரும் இப்பகுதியை தாக்கினர். ஆனால் தமயந்தியின் இதயம் உறுதியுடன் இருந்தது. அவள் நாலா மீதான அன்பால் தூண்டப்பட்டார். அவள் காட்டில் கடந்து செல்லும் போது இளவரசி சாலாஸ் மூங்கில் தாவாக்கள், அஸ்வத்தாக்கள், டிண்டுகாக்கள் மற்றும் பல மரங்களின் பரந்த வரிசையைக் கண்டார். பூக்கும் மலர்களின் இனிமையான வாசனையாலும் பறவைகளின் பாடல்களாலும் காற்று நிரம்பியது. தமயாந்தியின் கண்கள் அடிவானத்தை ஆராய்ந்தன. நலாவின் அறிகுறியை தேடின. ஆனால் எதுவும் இல்லை. அவளுடைய அடிச்சுவடுகள் அவளை ஒரு தெளிவான இடத்திற்கு அழைத்து சென்றன. அங்கு அவள் துக்கத்தில் மூழ்கி ஒரு கல்லின் மீது அமர்ந்தாள். அவள் தன் எஜமானிடமிருந்து பிரிந்தரை பற்றி புலம்பும்போது ஒவ்வொரு உறுப்பும் துக்கத்தால் நடுங்கியது. அவனாலா இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பினாள். அவரது வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் நினைவு கூர்ந்தாள். நிஷாதர்களின் ராஜாவே, அகலமான மார்பு மற்றும் வலிமையான கரங்களின் ராஜாவே, என்னை இந்த தனிமையான காட்டியை விட்டு நீ எங்கு சென்றாய் என்று அவர் கத்தினாள். அவர் முகத்தில் கண்ணீர் பொழிந்தபோது சத்தியம் மற்றும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை பற்றி அவர்களிடம் பேசிய அண்ணன்களை தமையேந்தி நினைவு கூர்ந்தார். நலனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அவரது வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அவள் கெஞ்சினாள். எதிரிகளின் கொலையாளியே, மனிதர்களின் ஆண்டவரே, நீ முன்பு எனக்கு முன் அறிவித்ததை செய்வது உமக்கு பொருத்தமானது என்று அவர் கெஞ்சினால். காட்டில் பாவைகள், கிண்டல், இலைகள் அசைச்சல், சிங்கத்தின் தொலைதூர கதனை போன்ற சத்தங்கள் நிரம்பி வழிந்தன. ஆனால் இந்த சத்தத்திற்கு மத்தியில் தமயாந்தியின் இதயம் அமைதியாக இருந்தது. நலாவின் பதிலுக்காக ஏங்கியது. அவர் எழுந்து ஒரு கம்பீரமான மலையை அழுகினார். அதன் சிகரங்கள் ஒரு பதாகையைப் போல வானத்தை நோக்கி சென்றன. மலை கில்சுராக்கள், அசோகர்கள், வக்குலாக்கள், புன்னாதாக்கள் மற்றும் பிற விலைமறிப்பற்ற கத்தலங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அவள் மலையை நெருங்கிய போது தமயந்தி மரியாதையுடன் தலைவணங்கி, பூமியின் துளே, ஓ சிறந்த மலைகளே, அற்புதமான பாவையுள்ளவரே, விதர்பாவி ஆட்சியாளரான மன்னர் பீமலின் மகள் என்றும் நலனின் மனைவி என்றும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார்.
ஆழ்ந்த பக்தியுடன் தனது கதையை தனது தந்தையின் நல்லொழுக்கங்கள், நலாவின் துணிச்சல் மற்றும் ஒருவருக்கொருவர் அவர்கள் வைத்த அன்பு ஆகியவற்றை நினைவு கூர்ந்தாமலை அமைதியாக இருந்தது. அதன் சிகரங்கள் காற்றிற்கு மேலே ஒரு கவலாளியைப் போல உயரமாக இருந்தன. ஆனால் தமயாந்தியின் இதயத்தில் ஒரே நம்பிக்கை இருந்ததுனாலா அவரிடம் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை. மலை அவர் இருக்கும் இடத்தை பற்றி ஏதேனும் ரகசியத்தை வைத்திருக்கக்கூடும் என்ற நம்பிக்கை. அவள் பேசுவதை முடித்தவுடன் காற்று இலைகளில் சுழல்கள் ஒரு காற்றை சுமந்து சென்றது. அடர்ந்த காட்டில் கடுமையான வெப்பத்தில் தமயாந்தியின் கணவர் தலைமையிலான கேரவன் பல நாட்களாக பயணம் செய்து கொண்டிருந்தது. வணிகர்கள் தங்கள் பயணத்தில் சோர்வாக இருந்தனர். ஆனால் அவர்கள் செல்வம் மற்றும் சாசத்தின் வாக்குறுதியால் உண்டப்பட்டனர். ஒரு நாள் அவர்கள் காட்டை கடந்து செல்லும்போது அவர்கள் தாமரை பறவைகள் மற்றும் மீன்களால் நிரம்பிய ஒரு மூச்சடைக்கக்கூடிய ஏரியின் மீது தடுமாறினர். உக்களின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியது. மென்மையான நீர்வீழ்ச்சிகளில் சத்தம் ஒரு இனிமையான மெல்லிசையை உருவாக்கியது. காரவான் ஏவுக்காக அமர்ந்தபோது தாமரை மலர்களின் நறுமணத்தால் ஈர்க்கப்பட்ட காட்டு யானைகளின் கூட்டம் முகாமிடத்தில் தடுமாறின. அவர்களுக்கு தெரியாமல் வணிகர்கள் தங்கள் தூங்கும் உடல்களால் வனப்பாதைகளை தடுத்தனர். இது விரைவில் பேரழிவை ஏற்படுத்தும் ஒரு தடையை உருவாக்கியது. தங்கள் சொந்த உள்ளுணர்வுகளால் கோபமும் குருட்டுத்தனமும் அடைந்த யானைகள் பொறுப்பற்ற கைவிடுதலுடன் முன்னேறின யானைகள் கேரவலத்திற்குள் மோதியதில் எக்கால சத்தம் காடு முழுவதும் எதிரொலித்தது. மனிதர்களையும் விலங்குகளையும் எல்லா திசைகளிலும் தப்பிச் சென்றது. சிலர் மிதித்து கொல்லப்பட்டனர். மற்றவர்கள் கொந்தளிக்கும் மிருகங்களின் தந்தங்கள் அல்லது கங்குகளால் தாக்கப்பட்டனர். வணிகர்கள் குழப்பத்திலிருந்து தப்பிக்க தீவிரமாக முயன்றபோது விரத்தியில் கூக்குரல்களாலும் அச்சத்தின் கூக்குரல்களாலும் காற்று நிரம்பியது. இந்த கொந்தளிப்பின் மத்தியில் தாமயந்தி தனது தூக்கத்திலிருந்து விழித்தாள். அவளுடைய இதயம் பயத்தால் துடிக்கிறது. அவள் கண்களுக்கு முன்னால் படுகொலை வெளிவருவதை பார்த்தாள். அவளுடைய மனம் இந்த பேரழிவில் காரணத்தை பற்றிய கேள்விகளால் நிரம்பி வழிந்தது. அவள் கடவுள்களை வணங்க மறந்துவிட்டாளா? அவள் கடந்த வாழ்க்கையில் அறியப்படாத பாவத்தை செய்திருக்கிறான். இரவு சில செல்ல வணிகர்கள் தங்கள் துரதிர்ஷ்டத்திற்கு தமயந்தி தான் காரணம் என்று சந்தேகிக்கத் தொடங்கினர். அவர்கள் தங்களுக்குள் சிரிசுத்தபடி அவள் ஒரு லாட்சி அல்லது எச்ச பெண் என்று குற்றம் சாட்டி அவர்கள் அனைவரையும் அழிக்க முனைந்தனர். தனது பாதுகாப்பிற்காக பயந்து தமயந்தி துக்கத்துடனும் கவலையுடனும் காடுகளுக்குள் தப்பி ஓடினார். மறுநாள் காலையில் கேரவனில் தப்பி பிழைத்தவர்கள் தமயாந்தியை சுற்றி கூடினர். தங்கள் இழப்புகளை பற்றி புலம்புகிறார்கள். தங்கள் துன்பத்திற்கான காரணத்தை கேள்வி எழுப்புகிறார்கள். சிலர் தங்கள் தவறான செயல்களை குற்றம் சாட்டினர். மற்றவர்கள் தமயந்தி மீது விரல்களை சுட்டிக்காட்டினர். அவர் அழிவின் முன்னோடியாக இருப்பதை நம்பினர். விதர்பா இளவரசி தனது கடந்த கால தவறுகளை பற்றி சிந்திக்கும் போது தனது இதயம் துக்கத்தால் கனமாக அள்ளாகனது. சுயமரிடம் வந்த தெய்வங்களை புறக்கணித்து அவர்களை விட நாலாவை தேர்ந்தெடுத்ததை அவள் நினைவு கூர்ந்தார். ஒருவேளை இனப்பேரழிவு அந்த முடிவின் விளைவாக இருக்கலாம் என்று அவள் நினைத்தார். அவர் பேசும்போது அவள் முகத்தில் கண்ணீர் வழிந்தோடியது. தாமாயந்தியின் வார்த்தைகள் கேட்பவர்களால் புரிதலுடனும் இரக்கத்துடனும் சந்தித்தனகனத்த இதயத்துடன் இளவரசி மீண்டும் ஒருமுறை புறப்பட்டு சேதிகளின் மன்னரான சுவாரு நகரில் ஆறுதல் பெற தீர்மானித்தார். அரை ஆடையை அணிந்து கொண்டு அவரது முடி வெட்டப்பட்டு தூசியால் அழுக்காகி தமயந்தி நகருக்குள் நுழைந்தார். அதைத் தொடர்ந்து ஆர்வமுள்ள பார்வையாளர்களின் கூட்டம். அடர்ந்த காட்டில் தமயந்தி தனது பாலைவனத்திலிருந்து இன்னும் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் மன்னர் நாலா ஒரு உக்கமான தீப்பேம்பை கண்டு தடுமாறினார். தீப்பேம்புகளுக்கு மத்தியில் ஒரு நீதிமான்களே இங்கு வாருங்கள் என்று ஒரு மங்கலான கூக்குரலை கேட்டார். அச்ச உணர்வுடன் அவர் எச்சரிக்கையுடன் நெருப்பில் மையத்திற்குள் நுழைந்து தரையில் சுருட்டப்பட்ட ஒரு கம்பீரமான பாம்பை பார்த்தார்கள். கோடகர் என்ற பாம்பு தன்னை ஒரு சக்தி வாய்ந்த சாபத்தால் பிணைத்திருப்பதை வெளிப்படுத்தியது. நலன் தன்னை விடுவிக்கும் வரை அசையாமல் இருக்க வேண்டும் என்று சபித்த ஞானிரிஷி நாரதரை அவர் ஏமாற்றினார். கைகளை இணைத்து நடுங்கும் குரலில் கர்கோடகர் நலனிடம் உதவி கோரினார். அவர் தனது விசுவாசமான நண்பராகவும் பாதுகாவலராகவும் இருப்பார் என்று உறுதியளித்தார். இறக்கத்தால் தூண்டப்பட்ட நானா பாம்பை தனது கைகளில் எடுத்து கொண்டார்.
அவர் செய்ததைப் போலவே கார்கோடகா ஒரு கட்டை விரலை விட விரியதாக இல்லாத ஒரு சிறிய உயிரினமாக மாறினார். அவை நெருப்பிலிருந்து வெளிவந்தபோது நாலா பாம்பை கைவிட விரும்பினார். ஆனால் கார்கோடகா அவரை மேலும் முன்னேறுமாறு எச்சரித்தார். அவர் ராஜாவுக்கு பெரும் நன்மை செய்வார் என்று உறுதியளித்தார். நாலா தனது படிகளை எண்ணத் தொடங்கினார். 10வது படியில் பாம்பு அவரை கடித்தது. உடனடியாக ஒரு விசித்திரமான மாற்றம் நலாவின் உடலை பிடித்தது. அவரது வடிவம் மாறத் தொடங்கியது. மேலும் இந்த திடீர் உருமாற்றத்தால் அவர் ஆச்சரியப்பட்டார். பாம்பும் அதன் அசல் வடிவத்தை ஏற்றுக்கொண்டது. மேலும் கார்கோடகா நலாவை ஆறுதல் படுத்தினார். அவரது விஷம் ராஜாவின் தோற்றத்தை மாற்றியுள்ளது. இதனால் யாரும் அவரை அடையாளம் காண முடியாது. கார்கோடகா தொடர்ந்தார். திங்கிலிருந்து உங்களை பாதுகாக்க நான் உங்கள் அழகை இழந்துவிட்டேன். உங்களை ஏமாற்றி அநீதி இழைத்தவர் இப்போது உங்களுக்குள் வசிப்பார். என் விஷத்தால் துன்புறுத்தப்படுவார். அவர் இருக்கும் வரை அவர் ஒவ்வொரு மூட்டிலும் துன்பப்படுவார். என் கடித்த விஷத்தால் நிரப்பப்படுவார். அப்பாவி மற்றும் அத்தகைய துன்பத்திற்கு தகுதியற்ற நாலா கார்கோடகார் தனது வேதனையிலிருந்து அவரை காப்பாற்றியதில் நிம்மதி அடைந்தார். பாம்பின் வார்த்தைகள் கருணை மற்றும் உறுதியுடன் இருந்தன. என் கிருபையின் மூலம் நீங்கள் தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். வேர்கள் எதிரிகள் மற்றும் பிராமணர்களின் கோபத்திலிருந்து கூட நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். என் விஷத்தால் நீங்கள் இனி வலியை உணர மாட்டீர்கள். போரில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பின்னர் கார்கோடகா நலனை மன்னர் கிருவனமுன் வாதுகா என்ற தேரோட்டியாக முன்வைக்குமாறு அறிவுறுத்தினார். அவர் குதிரைகள் பற்றிய அறிவுக்கு ஈடாக பகடை கலையை அவருக்கு கற்பிப்பார். இந்த வழிகாட்டுதல் மற்றும் ஊக்கத்தின் வார்த்தைகளால் கார்கோடகா 2 தெய்வீக துளிகளை விட்டு சென்று மெல்லிய காற்றில் மறைந்து விட்டார். என்னை நினைவில் கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். உங்கள் உண்மையான வடிவத்தை மீண்டும் பெற இந்த ஆடையை அணியுங்கள். நலன் துளியை பார்த்தபோது நம்பிக்கையும் உறுதியும் அவருக்குள் பிடித்தது. கார்கோடகரின் உதவியுடன் அவர் தனது ராஜ்யத்தை மீட்டெடுப்பார். அமையந்தியுடன் மீண்டும் உண்களைவார். மக்களிடையே தனது சரியான இடத்தை மீட்டெடுப்பார் என்பதை அவர் அறிந்திருந்தார். வலிமையான பாம்பு தோற்கடிக்கப்பட்ட மாபெரும் போருக்கு பிறகு நிஷாதர்களின் ஆட்சியாளரான மன்னர் நாலா ஒரு புதிய பயணத்தை தொடங்கினார். அவர் தனது அன்பான மனைவி தமயந்தி பற்றிய எண்ணங்களால் தனது இதயம் கனத்த நிலங்கள் வழியாக பயணம் செய்தார். அவர் நடந்து செல்லும்போது அவர் வித்வனா நகரத்தை அடைந்தார். 10வது நாளில் அதன் வாயில்களுக்குள் நுழைந்த ராஜாவின் அரண்மனையை நெருங்கிய போது நாலா தன்னை வாகுகா என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். குதிரைகளின் மாஸ்டர் மற்றும் ஒரு திறமையான ஆலோசகர். குதிரைகளை நிர்வகிப்பதிலும் சமையலிலும் தனது திறமைகளை பெருமைப்படுத்தினார். மேலும் எந்த திறனிலும் ராஜாவான ரிதுபர்னாவுக்கு சேவை செய்ய முன்வந்தார். வாதுராவின் நம்பிக்கையுடனும் திறமையுடனும் மன்னர் அவரை திறந்த கைகளுடன் வரவேற்றார். என்னுடன் இருங்கள் ஓ வாருகா என்று அரசர் கூறினார். நல்ல அதிர்ஷ்டம் உங்கள் மீது புன்னகை கட்டும். நீங்கள் கூறுவதை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். நம்ப முடியாத வேகத்தில் என் குதிரைகளை ஓட்டக்கூடிய ஒரு தேரோட்டியை நான் எப்போதும் விரும்பினேன். எனது நாயங்களுக்கு கண்காணிப்பாளராக உங்களை நியமிக்கிறேன். மேலும் நீங்கள் 10,000 நாணயங்களை உங்கள் ஊதியமாக பெறுவீர்கள். மன்னர் வர்சில்யாவையும் ஜிவலாவையும் வாருகாவின் பராமரிப்புக்கு ஒப்படைத்தார். மேலும் அவரை அவர்களிடையே வாழ அழைத்தார். இப்போது வலூகா என்று அழைக்கப்படும் நாலா நகரத்தில் தனது புதிய வாழ்க்கையில் குடியேறினார். அவர் ரிதுபர்னா மக்களால் மரியாதையுடன் நடத்தப்பட்டார். மேலும் அவர் லாயங்களை மேற்பார்வையிடுவதிலும் வர்சிலியா மற்றும் ஜிவலாவுடன் இணைந்து பணியாற்றுவதிலும் தனது நாட்களை கழித்தார். இருப்பினும் அவரது புதிய ஆறுதல் இருந்தபோதிலும் நலாவின் எண்ணங்கள் தமயந்தியுடன் இருந்தன. ஒவ்வொரு மாலையும் நகரத்தின் மீது இரவு விழும்போது தனது மனைவியின் அவல நிலையை பற்றி புலம்பி ஒரு கசப்பான சோகத்தை நாலா தனக்குத்தானே ஓதுவார். அந்த வார்த்தைகள் துக்கதரமான அழுகை போல அவரது மனதில் எதிரொலித்தனால் மற்றும் தாகத்தால் பாதிக்கப்பட்ட அந்த உதவியற்றவர் எங்கே இருக்கிறார்கள் என உழைப்பால் சோர்வடைந்து
அந்த மோசமான நபரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இப்போது அவள் யாருக்காக காத்திருக்கிறாள்? ஒரு நாள் மாலையில் நாலா இருட்டில் சோகத்தை ஓதிக்கொண்டிருந்த போது ஜீவாலா அவரை அணுகினார். ஓ வாவுகா என்று அவர் கேட்டார். அவரது குரலில் ஆர்வம் நிறைந்திருந்தது. நீ யாருக்காக தினமும் இவ்வாறு புலம்புகிறாய்? யாருடைய மனைவிக்காக அழுகாய்? நாலாவின் கண்கள் மேகமூட்டமாக இருந்தன. மேலும் அவர் ஒரு துயர கதையை சொல்லத் தொடங்கினார். புத்திசாலித்தனமான ஒரு மனிதனுக்கு பலருக்கு தெரிந்த ஒரு மனைவி இருந்தால் அவர் தனது வாக்குறுதிகளில் பொய்யானார். சில காரணங்களால் அவர் அவளை கைவிட்டார். அவளிடமிருந்து பிரிந்த அந்த மனிதன் துக்கத்தால் ஒடுக்கப்பட்டு இரவும் பகலும் துக்கத்தால் இருந்தான். ஏவில் அவளை நினைவு கூர்ந்து இந்த ஸ்லோகத்தை ஓதுகிறான். நலாவின் குரல் நடுங்கியது. அவர் தொடர்ந்தார். அவர் உலகம் முழுவதும் கலைந்து திரிந்தார், அடைக்கலம் தேடினார். ஆனால் அவரது பிரச்சனைகளுக்கு தகுதியற்றவர். அவர் தனது மனைவியின் நினைவாக தனது நாட்களை கழிக்கிறார். ஜீவாலா கவனமாக கேட்டார். கண்களை அகலப்படுத்தி புரிந்து கொண்டார். வாகுகா அந்நியரை பற்றி பேசவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். சிடிஸ் ராஜ்யத்தில் விதர்பா மன்னர் பீமனின் மகளான இளவரசி தமயாந்தியை சுதேவா என்ற பிராமணர் வெகு தூரம் தேடி வந்தார். நிஷாதர்களின் ஆட்சியாளரான தனது அன்பான மகளும் மருமகனுமான நாலாவுடன் மீண்டும் இணைவதற்கு ஆர்வமாக இருந்த மன்னர் பீமனால் அவர் அனுப்பப்பட்டார். சுதேவாவின் பணி அவர்கள் ராஜ்யத்திலிருந்து பிரிந்த பிறகு அவர்கள் எங்கு வசிக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதாகும். அவர் நகரங்கள் மற்றும் மாகாணங்கள் வழியாக அலைந்து திரிந்தபோது சுதேவா இறுதியாக அழகான நகரமான சேடிஸ் நகரத்தை அடைந்தார். பிரார்த்தனை செய்யும் நேரத்தில்தான் சேடிஸ் ஆட்சியாளரான தசரத மன்னர் அரண்மனையில் தனது பக்திகளை செய்து கொண்டிருந்தார். சுதேவாவின் கண்கள் ஆசவையை ஆராய்ந்தன. அப்போதுதான் அவர் அவளை கண்ட தாமயந்தி சுலந்தாவுடன் அமர்ந்திருந்தார். தாமாயந்தி அதன் இயற்கையான வாழ்விடத்திலிருந்து அந்நிய மண்ணுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட தாமரை தண்டு போல தோற்றமளித்த தமயந்தியின் அழகு புகையின் சுருள்களால் மூடப்பட்ட நெருப்பை போல பிரகாசித்தது. ஆனால் அது துக்கத்தால் வண்ணமயமாக இருந்தது. அவளுடைய கண்கள் தாமரை இலை போல இருண்டதாகவும் வெளிப்படையாகவும் இருந்தன. அவளுடைய முகம் வெளிர் நிறமாக இருந்தாலும் இளமையின் பிரகாசத்தை இன்னும் பிடித்து கொண்டிருந்தது. சுதேவாவின் இதயம் அவளிடம் சென்றது. அவர் தனது கண்டுபிடிப்பை பற்றி பேசத் தொடங்கினார். விதர்பா இளவரசியரென்று மெதுவாக சொன்னான். பீமன் மன்னனின் கட்டளைப்படி உன்னை தேடி வந்தேன். உன் தந்தையும் நலமுடன் இருக்கிறார். உன் தாயும் சகோதரர்களும் நலமுடன் உள்ளனர். உன் மகனும் மகளும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களிடமிருந்து பிரிந்ததால் நீ கவலைப்படுவதை நான் காண்கிறேன். தன் சகோதரனின் அன்பான நண்பரான சுதேவாவை அடையாளம் கண்டு கொண்ட தமயாந்தியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் தன் குடும்பத்தை பற்றி அவனிடம் கேட்டாள். சுதேவா அவளிடம் எல்லாவற்றையும் சொன்ன. நாலாவை எப்படி அவரது சகோதரரால் பகடை மூலம் தோற்கடித்தார். அவர்கள் எப்படி யாரையும் அறியாமல் ராஜ்யத்தை விட்டு வெளியேறினர். அவர் தங்கள் பயணத்தை விவரித்தார். அவரும் மற்ற பிராமணர்களும் அவர்களை வெகு தூரம் தேடினர். இறுதியில் தாமாயந்தியை இந்த அரண்மனையில் கண்டுபிடித்த சுதேவா பேசுகையில் ராணியின் உதவியாளரான சுனந்தா தமயாந்தியின் புருவங்களுக்கு இடையே உள்ள மச்சம் பூசிக்கு அடியில் மறைக்கப்பட்டிருப்பதை கவனித்தார். அவர் அதை சுத்தமாக கழுவினார். அனைவருக்கும் ஆச்சரியமாக மேகங்களிலிருந்து சந்திரன் வெளிவருவது போல் அந்த மச்சம் பிரகாசித்தது. தமயாந்தியின் உன்னதமான பிறப்பின் அடையாளத்தை அடையாளம் கண்ட ராணிதாயும் சுலந்தாவும் உணர்ச்சியால் மூழ்கின. ராணிதாய் தாமாயந்தியிடம் மெதுவாக பேசினார். இந்த அடையாளத்தால் நீங்கள் என் சகோதரியின் மகள் என்பதை நான் காண்கிறேன். ஓ அழகான பெண்ணே, உங்கள் தாயும் நானும் தசரணாக்களில் ஆட்சியாளரான உயர்ந்த ஆன்மா கொண்ட சுதாமனின் மகள்கள். அவள் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அழுதாள். அரண்மனை முழுவதும் துக்கம் மற்றும் மகிழ்ச்சியின் சத்தத்தால் நிரம்பியது. இந்த தருணத்தில் தமாய் பார்த்த சுதேவாவின் கண்கள் கண்ணீரால் பிரகாசித்தன. ஒரு தொலைதூர நிலத்தில் பர்னடா என்ற பிராமணர் பல ஆண்டுகளுக்கு பிறகு விதர்பா நகருக்கு திரும்பினார். பீமன் மன்னரின் மகளான
தமயாண்டியை தேடும்போது அவரது கண்கள் ஆழ்ந்த ஏக்கத்தால் நிரம்பின. அவர் தனது இதயத்தில் அவள் வார்த்தைகளை கேட்டு அவற்றை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தார். அவர் அரண்மனைக்குள் நுழைந்தபோது பர்னாதா தமயாந்தியின் அறைகளை நெருங்கினார். அங்கு அவர் அவளை உதவியாளர்களால் சூழப்பட்டிருப்பதைக் கண்டார். அயோத்திக்கு தனது பயணத்தை நினைவு கூர்ந்தபோது கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் அவர் முன் குனிந்தார். ஓ தமயாண்டி, அவர் கூறினார், நான் மன்னர் விதுபனாவை தேடினேன். ஆனால் ஐயோ, அவரும் அவரது அரசவை உறுப்பினர்களும் உங்கள் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கவில்லை. நான் பணி நீக்கம் செய்யப்பட்டேன். அப்போதுதான் நான் ராஜாவின் தேரோட்டியான வதுராவை சந்தித்தேன். தனது அசிங்கமான தோற்றம் மற்றும் குறுகிய கைகளுடன் நம்ப முடியாத வேதத்தில் ரதங்களை ஓட்டுவதில் மிகுந்த திறமையான மனிதர் வாகுகா. அவர் சமையல் கலையிலும் நன்கு தேர்ச்சி பெற்றவர். ஆனால் தமயந்தியுடன் பேசியபோது பர்லதாவுக்கு இந்த திறமைகள் நினைவில் இல்லை என்று அவர் என்னிடம் கூறினார். ஒரு பெண் தனது எஜமானரால் கைவிடப்பட்டாலும் அவள் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று பர்னாதா கூறினார். ஒரு தூய்மையான பெண் நல்லொழுக்கத்தில் கசத்தில் மூடப்பட்ட தனது வாழ்க்கையை நடத்துகிறார். ஒருபோதும் கோபம் அல்லது மனக்கசப்பால் தன்னை திசை திருப்ப அனுமதிக்கவில்லை. வர்ணாதா வாருகாவுடனான தனது வார்த்தைகளை நினைவு கூர்ந்தபோது தமயாந்தி கவனமாக கேட்டார். தனது அன்பான கணவரான நாலா உண்மையில் இறந்திருக்கலாம் என்பதை உணர்ந்தபோது அவர் துக்கத்தின் வேதனையை உணர்ந்தார். அவர் தனது தாயார் ராணியை நோக்கி திரும்பிய போது அவளுடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அம்மா, அவள் சொன்னாள், நான் உன்னுடன் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும். நான் சுதேவாவை அயோத்திக்கு அனுப்ப விரும்புகிறேன். நாலாவை மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஆனால் பீமன் மன்னர் தனது திட்டத்தை ஏற்க மாட்டார் என்பதை தமயந்தி அறிந்திருந்தார். இதை இரகசியமாக வைத்துக் கொள்ளுமாறும் தாமதமின்றி அயோத்திக்கு செல்லுமாறு சுதேவனிடம் அறிவுறுத்துமாறும் தனது தாயை கேட்டுக்கொண்டார். அம்மா, அவர் சொன்னால், நீங்கள் உண்மையிலேயே என் மகிழ்ச்சியை விரும்பினால் சுதேவா நாலாவை என்னிடம் திரும்ப கொண்டு வரட்டும். அவரது கொடூரமான கனவுகளுக்கு அப்பாற்பட்ட செல்வத்தையும் நான் அவருக்கு வெகுமரியாக தருவேன். தர்நாதரா அரண்மனையில் இருந்து புறப்பட்ட போது தமயந்தி அவருக்கு ஏராளமான பரிசுகளையும் செல்வத்தையும் பரிசாக வழங்கினார். ஆனால் இது அவரது இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பவில்லை. அவர் உண்மையிலேயே உன்னதமான ஒன்றை செய்தார் என்ற அறிவை தவறிய ஒரு இளம் பெண்ணுக்கு நம்பிக்கையை தந்தது. பர்னாதா புறப்பட்ட பிறகு தமயந்தி தனது நம்பகமான ஆலோசகர் சுதேவாவை அழைத்தார். சுதேவா என்று அவர் கூறினார், உடனே அயோத்திக்கு சென்று எனது திட்டத்தை மன்னர் பிதுபனாவிடம் சொல்லுங்கள். நான் நாளை மற்றொரு சுயம்வரத்தை நடத்துவேன். எல்லா மன்னர்களும் இளவரசர்களும் அழைக்கப்படுகிறார்கள். முடிந்தால் அதற்கு முன் நாளாவை என்னிடம் கொண்டு வாருங்கள். அயோத்திய காட்சியத்து விதர்பா இளவரசியான தமயாந்தியின் சுயம்வரிடம் ஒரு தூதரை அனுப்ப மன்னர் விதுபனா தயாராகிக் கொண்டிருந்தார். திறமையான குதிரை பயிற்சியாளரும் தேரோட்டியாளருமான வகுகா துக்கத்தால் அவரது இதயம் கனத்த நிலையில் அவருக்கு முன்னால் வென்றார். அவர் தனது அன்பான மனைவி தமயாந்தியிடமிருந்து சிறிது காலமாக பிரிந்திருந்தார். இப்போது அவரது திருமண விழாவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். விதுபனா நிலைமையை விளக்கிய போது ராஜாவின் மகனான நலன் தனக்குள்ளேயே ஒரு துக்கத்தை உணர்ந்தான். ஒருவேளை தமயாந்தி துக்கத்தால் கண்மூடித்தனமாக இருந்திருக்கலாம், அல்லது அவள் தன் மீதான அன்பின் காரணமாக இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் பெண்கள் நிலையற்றவர்களாகவும் மாறாதவர்களாகவும் அறியப்படுகிறார்கள் என்பதையும் அவரது சொந்த குற்றங்கள் அவளை விரட்டி அடித்திருக்கலாம் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். நாலா தனது சந்தேகங்களை ஒதுக்கி வைத்து நிலைமையை என்றென்றும் தீர்க்க முடிவு செய்தார். எதுவாக இருந்தாலும் அவர் சுயம்வரத்திற்கு செல்வார். கனத்த இதயத்துடன் அவர் துபர்னாவை அணுகி அவருக்கு முன் தலைவணங்கி ஒரு தூதராக தனது கடமையை ஏற்றுக்கொண்டாவின் முடிவை பற்றிய செய்தியால் இன்னும் திகைத்து போன வவுகா குதிரைகளை தேர்ந்தெடுப்பதற்காக நாயங்களுக்கு சென்றார். அவர் 4 மெலிந்த மாமிசமுள்ள ஆனால் வலுவான குதிரைகளை தேர்ந்தெடுத்தார். நீண்ட பயணங்கள் மற்றும் உயர் இன ஆற்றல் கொண்டவர் விதுபனா முதலில் சந்தேகம் கொண்டிருந்தார். வறுகாவின் தேர்வு குறித்து கேள்வி எழுப்பினார். ஆனால்
திறமையான பயிற்சியாளர் ஒவ்வொரு குதிரையும் அதன் நெற்றியில் ஒரு சிறப்பு அடையாளத்தை கொண்டிருப்பதை விளக்கினார். இதனால் அவை இந்த பணிக்கு பொருத்தமானவர். அவர்கள் புறப்பட தயாரான போது நாலா தனது 4 குதிரைகளையும் தனது ரவத்துடன் இணைத்து மிகுந்த வேகத்தில் விதர்பாவை நோக்கி புறப்பட்டார். வாகுகாவின் திறமையான வழிகாட்டுதலால் தூண்டப்பட்ட குதிரைகள் காற்றில் எழுந்து வாகனத்தில் இருந்தவரை குழப்பியது. துபர்னாவின் தேரோட்டக்காரரான வசியா வாகுகாவின் நிபுணத்துவத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அவர் உண்மையில் தனது மனைவியிடமிருந்து பிரிந்த புகழ்பெற்ற மன்னரான நாலா என்று ஆச்சரியப்பட்டார். அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தபோது வாகுராவின் குறிப்பிடத்தக்க திறன்களை பற்றி வசிலேயா பதிவளித்தார். இது நலனின் திறன்களுக்கு போட்டியாக தோன்றியது. வாகுகா உண்மையான நலனின் மார்வேடமாக இருக்க முடியுமா, அல்லது இதேபோன்ற அறிவும் திறமையும் கொண்ட வேறு யாராவது இருக்க முடியுமா என்று அவர் சிந்தித்தார். உண்மை எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் உறுதியாக இருந்தது. வாகுகா தனது கைவினை கலையில் தேர்ச்சி பெற்றவர். குதிரைகளை வழிநடத்தும் அவரது திறமை அவர்களின் இலக்கை அடைய பெறும் வேதத்துடன் அழைத்துச் செல்லும். வாகுகா தனது மந்திரத்தை ஆட்சியின் மீது செலுத்துவதை பார்த்த மன்னரும் அவரது தேரோட்ட வீரரும் மகிழ்ச்சியில் மூழ்கினர். அவர்கள் ஒரு அசாதாரணமான நபரை கண்டுபிடித்திருப்பதை அறிந்திருந்தனர். அவர் முன்னால் உள்ள சவால்களை சமாளிக்க உதவ முடியும். எனவே வாகுகா தலைமையில் அவர்கள் விதர்பா நோக்கி அழுத்தம் கொடுத்தனர். அவர்களுக்கு என்ன காத்திருந்தது என்பதை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். வேகமான வேகத்தில் வாருகாவால் இயக்கப்படும் நலனின் தேர் ஆறுகள், மலைகள் மற்றும் காடுகளை கடந்து அதன் பின்னணியில் ஒரு ஆச்சரியமான பாதையை விட்டு சென்றது. அவர்கள் பயணித்தபோது பந்தசூரரின் அலச மகன் ரிதுவர்ணா நிலப்பரப்பை பார்த்தார். அவரது கண்கள் வெறு தொலைவில் எதையாவது நிலைநிறுத்தியது. திடீரென்று அவர் தனது மேல் ஆடையை தரையில் பறக்க விடுவதைக் கண்டார். தயக்கமின்றி அவர் நாலாவை கூக்குரலிட்டார். நான் என் ஆடையை மீட்டெடுக்க வேண்டும். ஓ புத்திசாலி வசிலேயா, அதனுடன் திரும்பும் வரை தயவு செய்து இந்த விரைவான குதிரைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். இருப்பினும் நலனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. துணி தொலைந்துவிட்டது என்று அவர் பதிலளித்தார். நாங்கள் ஏற்கனவே ஒரு யோகம் செய்துவிட்டோம். அதை மீட்டெடுப்பது சாத்தியமற்றது. நலாவின் சந்தேகங்களால் தலையின்றிருந்த ரிதுவர்ணா, இதோ வாருகா, நான் என் கணிதத்தில் என் தேர்ச்சியை வெளிப்படுத்துகிறேன். இந்த விபீரக மரம் அதன் நிலைகள் மற்றும் பழங்களுடன் ஒரு சிலருக்கு மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறது என்று கூறினார். அவர் மரத்தை நோக்கி சைகை காட்டினார். அதன் கிளைகள் வியக்கத்தக்க எண்ணிக்கையிலான இலைகள் மற்றும் பழங்களால் நிரம்பியுள்ள ரிதுவர்ணாவின் கூற்றால் ஆர்வமடைந்த ஒலுகா, நான் இந்த மரத்தை நானே ஆய்வு செய்வேன். ஆனால் முதலில் இந்த 2 கிளைகளிலும் உள்ள இலைகளையும் பழங்களையும் எண்ணுகிறேன் என்று பதிலளித்தார். கவனமாக எண்களை கணக்கிடும் போது தனது கையை அசைத்து கட்டுப்பாட்டை பிடித்து கொள்ளுமாறு வசிலியாவிடம் கட்டளையிட்டார். மொலுகா விபீதரத்தை வெட்டத் தொடங்கிய போது ரிதுவர்ணா அவரை விரைந்து செல்ல வலியுறுத்தினார். ஆனால் வாகுரா உறுதியாக நின்றார். வேகத்தை விட துல்லியம் முக்கியம் என்று வலியுறுத்தினார். அப்போதுதான் துபர்னாவின் வேரோட்டக்காரரான நாலா தலையிட்டு, விரைவில் விதர்பாக்களை அடைவேன் என்று தனது எஜமானருக்கு உறுதியளித்தார். நலனின் வார்த்தைகளால் அமைதி அடைந்த துபர்னா வாகுகாவை எண்ணிக்கையை தொடர அனுமதிக்க ஒப்புக்கொண்டார். வாகுகா இலைகள் மற்றும் பழங்களை கணக்கிடுவதை முடித்ததும் அவை துபர்னாவின் முந்தைய உரிமைக்கோரலுடன் பொருந்துவதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். ராஜாவின் எண்ணிக்கையில் தேர்ச்சி அவரை வியக்க வைத்தது. வாகுகா ஆச்சரியத்துடன் தனது கண்களை விரித்தபடி ரிதுவர்ணாவை அணுகினார். ராஜாவே, உமது திறமை மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த எண்களிதை கலையை உன்னிடம் இருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். வாகுகாவின் போற்றுதலால் மகிழ்ச்சியடைந்த ரிதுவர்ணா தனது அறிவை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டார். அவர் பகடை மற்றும் எண்களின் இரகசியங்களை நலனுக்கு வழங்கும்போது ஒரு விசித்திரமான நிகழ்வு நிகழ்ந்தது. நீண்ட காலமாக நலனை துன்புறுத்திய பாம்பான காளி அவரது உடலில் இருந்து வெளிவரத் தொடங்கியது. காளி தோன்றிய போது
தாமாயந்தியின் சாபம் இறுதியாக நடைமுறைக்கு வந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. நாலாவின் உடலுக்குள் குறித்த விஷம் விடுவிக்கப்பட்டது. மேலும் அவர் மீது ஒரு விடுதலை உணர்வு கழுவப்பட்டதை உணர்ந்தார். காளி இப்போது அதன் வேதனையிலிருந்து விடுபட்டு கைகளை இணைத்து ரிதுபர்னாவை அணுகினார். பாதுகாப்புக்காக கெஞ்சினார். ராஜாவே, உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் என்று அது கெஞ்சினால், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களுக்கு பெரும் புகழை தருவேன். பீமனின் ராஜ்யமான விதர்பா நகரில் அயோத்தியிலிருந்து சக்தி வாய்ந்த மன்னரான ரிதுபர்னா வந்ததை பற்றி தனது ராஜாவுக்கு செய்தி கொண்டு வந்தபோது மக்கள் உற்சாகத்தில் மூழ்கினர். செய்தி காட்டுத்தீர் போல பரவியது. விரைவில் நகரம் முழுவதும் ரிதுபர்னாவின் ரதத்தில் சத்தத்தால் வேம்பியது. இது ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் எதிரொலித்தது. இது நலன் திரும்பி வந்ததைப் போல ஒலிக்கிறது. இந்த சலசலப்பின் மத்தியில் விதர்பாவின் அழகான இளவரசியான தமயந்தி நலனின் ரதத்தின் பழக்கமான ஒலியைக் கேட்டார். தனது அன்பான கணவர் இறுதியாக வந்திருக்கலாம் என்று நினைக்கும் போது அவளுடைய இதயம் ஒரு துடிப்பை தவிர்த்தது. கண்ணீருடன் அவள் முகத்தை பார்த்தினாள். சந்தனை போன்ற முகமும் எண்ணற்ற நல்லொழுக்கங்களும் கொண்ட நலனை நான் பார்க்கவில்லை என்றால் நான் நிச்சயமாக இறந்து விடுவேன். மேகங்கள் போன்ற ஆழமான குரலுடன், நைஷாதா இன்று என்னிடம் வராவிட்டால் நான் தங்க பிரகாசத்தின் சிதைக்குள் நுழைவேன். அவருடைய வார்த்தைகள் விரக்தியுடனும் ஏக்கத்துடனும் இருந்த ரிதுபர்னாவின் ரதத்தின் இரைச்சல் தொடர்ந்து காற்றை நிரப்பிக் கொண்டிருந்த போது தமயந்தி தனது மாளிகையின் முட்டை மாடியில் ஏறினார். அவர் நாலாவை பார்ப்பார் என்ற நம்பிக்கைக்கு எதிராக இருந்தார். ஆனால் அவர் பார்த்தது என்னவென்றால், ரிதுபர்னா தானும் வர்கில்யாவும் ஒருகாவும் தங்கள் வாகனத்திலிருந்து இறங்குவதை கண்டார். இளவரசி மகிழ்ச்சிக்கும் ஏமாற்றத்திற்கும் இடையே கிழிந்தார். ஏனெனில் அவர் வந்தவர் நாலா அல்ல என்பதை உணர்ந்தார். இதற்கிடையில் ரிதுபர்னாவின் வருகையின் பின்னணியிலுள்ள உண்மையான நோக்கங்களைப் பற்றி அறியாத மன்னர் பீமன் அவரை மிகுந்த மரியாதையுடனும் விருந்தோம்பலுடனும் வரவேற்றார். இருப்பினும் தாமாயந்தியில் திருமணத்தை வெல்வதற்காக அவர் காந்து கொள்வார் என்று நம்பியிருந்த ஒரு சுயமர விழாவின் அறிகுறிகள் எதுவும் இல்லாததால் ரிதுபர்னர் குழப்பமடைந்தார். அரசர் பீமன் ரிதுபர்னாவின் வருகையின் பின்னணியிலுள்ள சாத்தியமான காரணங்களைப் பற்றி சிந்தித்தபோது கண்ணை சந்திப்பதை தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா என்று ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அவர் திறந்த மனதுடன் ஓய்வெடுக்க முடிவு செய்து ரிதுபர்னாவை ஓய்வெடுக்க அழைத்தார். அவரை தனது அரண்மனையில் ஒரு முக்கிய இடத்துடன் கௌரவித்தார். ரிதுபர்னா வர்கில்யாவுடன் புறப்பட்ட பிறகு வகுகா தேரின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதன் குதிரைகளை கவனித்தார். அதே நேரத்தில் தமயந்தியின் எண்ணங்கள் நலனின் ஏக்கத்தால் நுகரப்பட்டன. நிசாதர்களின் ஆட்சியாளரை தேட அவள் ஒரு தூதரை அனுப்பினாள். இன்னும் அவர் தனது பக்கத்திற்கு திரும்புவார் என்ற நம்பிக்கையில் இருந்தார். விதர்பா நகரில் சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது வரும் நாட்களில் ஒரு நாடகத்துக்கு மேடை அமைக்கப்பட்டது. இது ரிதுபர்னாவின் நோக்கங்கள் மற்றும் தமயந்தியின் இதயம் அதன் மையத்தில் இருக்கும். விதர்பாவின் பசுமையான தோட்டத்தில் இளவரசி தமயந்தி ஒரு உயரமான மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தார். அவரது மனதில் அவரது அன்பான நாவின் எண்ணங்கள் நிறைந்திருந்தன. அரண்மனைக்கு வந்த பயணிகளில் இவரும் ஒருவர் என்று நம்புவதற்கு அவளுக்கு காரணம் இருந்தது. ஆனால் அவளால் அதில் விரல் வைக்க முடியவில்லை. தனது நம்பகமான தூதரான கேசிலியை வரவழைத்து வண்டியில் அருகே அமர்ந்திருக்கும் தேரோட்டியை பற்றிய தகவல்களை புத்திசாலித்தனமாக சேகரிக்கும்படி அறிவுறுத்தினார். கேசிலி மொட்டை மாடியில் இருந்து இறங்கினாள். அவர் கண்கள் கீழே உள்ள முற்றத்தை ஸ்கேன் செய்தன. அவர் தேரோட்டக்காரரான வாலுகாவை கவனத்துடனும் மரியாதையுடனும் அணுகி அவரது நலனையும் அவர்களின் வருகையின் நோக்கத்தையும் கேட்டாள். நம்பிக்கையுடன் கூடிய திறமையான குதிரை வீரரான வாருகா தாமாயந்தியின் திருமணத்துக்கு மன்னர் ரிதுபர்னாவின் முயற்சியை ஆதரிக்க தான் அங்கு வந்ததாக வெளிப்படுத்தினார். இது விரைவில் நடக்க உள்ளதாக வதந்திகள் பரவின. கேசிலியின் ஆர்வம் அவளை மேலும் கவர்ந்தது. மேலும் அவர் தங்கள் கட்சியின் 3வது உறுப்பினரை பற்றி விசாரித்தார். வாவுகா முன்பு நலாவுக்கு
சேவை செய்த அனுபவம் உள்ள தேர்வொட்டியான வர்சேயா என்று விளக்கினார். கேசினி மேலும் தகவலுக்கு அழுத்தம் கொடுத்தபோது, ராஜா வெளியேறிய பிறகு வர்சேயா நலாவின் ராஜ்யத்தை விட்டு வெளியேறி இப்போது வித்ரோனாவின் சேவையில் சமையல்காரராகவும் தேரொட்டியாகவும் பணியாற்றியதாக வாகுகார் வெளிப்படுத்தினார். இந்த கதையில் இன்னும் நிறைய இருக்கிறது என்பதை உணர்ந்த கேசினி நாலா இருக்கும் இடத்தை பற்றி வவுகாவை மென்மையாக விசாரித்தார். ஆனால் வவுகா தலையை அசைத்து வர்சிலியாவுக்கோ வேறு யாருக்கும் தெரியாது என்று கூறினார். நலன் தனது தலைவிதியை பற்றி கிசுகிசுக்களை மட்டுமே விட்டு காற்றில் மறைந்துவிட்டதாக தோன்றியிருந்ததையின்றி கேசினி தனது கண்டுபிடிப்புகளுடன் தமயந்திக்கு திரும்பி வந்து அவற்றை விரிவாக கூறினார். இளவரசி கவனமாக கேட்டாள். அவளுடைய இதயம் எதிர்பார்ப்புடன் துடிக்கிறது. வலுகா பேசிய வார்த்தைகள் உண்மை அல்ல என்பதை அவள் அறிந்தாள். அவன் வேறு யாரும் அல்ல நலனே என்று அவள் உறுதியாக நம்பினார். தனது பக்கத்திலேயே தனது சரியான இடத்தை மீட்டெடுக்க வந்தால் கேசினி தனது கணக்கை முடிக்கும்போது தமயாந்தியின் கண்கள் அங்கீகாரத்தில் விரிவடைந்தன. அவள் கேசினியை அழைத்தாள். ஒரு முறை கயோத்திக்கு சென்று நலன் புறப்பட்டதை பற்றி பேசிய பிராமணான பர்ணதாவின் சரியான வார்த்தைகளை மீண்டும் சொல்லுமாறு அவளுக்கு அறிவுறுத்துகிறாள். கேசினி தத்தமாக வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பு ஒரு கணம் தயங்கினாள். அன்புள்ள சூதாட்டக்காரனே, நீ என் பாதி துணியை துண்டித்து காட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த அவரது அன்பான மற்றும் அர்ப்பணிப்புள்ள மனைவியான என்னை இங்கே விட்டு சென்ற வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்று தொங்கிக் கொண்டிருந்தன. மேலும் நலாவின் பதில் அவர் காணாமல் போனதை பற்றிய உண்மையை வெளிப்படுத்தும் என்பதை தமையன்றி அறிந்திருந்தார். கேசினி நலாவின் பதிலை ஒளிபரப்பும்போது அவள் மூச்சு திணறுடன் காத்திருந்தாள். அது துக்கத்துடனும் வருத்தத்துடனும் இருந்தது. நலாவின் இதயம் நீண்ட காலமாக துக்கத்தால் கனமாக இருந்தது. அவர் எல்லாவற்றையும் இழந்துவிட்டார். அவரது ராஜ்யம், அவரது செல்வம் மற்றும் அவரது சொந்த சுய உணர்வு கூட. ஆனால் அந்த தருணத்தில் தனது துக்கத்தின் மத்தியில் தமயாந்தியில் இதயம் வருத்தமடைந்தது. அவள் விரதஸ்வாவின் வார்த்தைகளை கேட்டபோது அவள் தனது அன்பான கணவரான நலாவின் எந்த அறிகுறியையும் தேடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவளால் கண்டுபிடிக்க முடிந்தது வதந்திகளும் கிசுகிசுக்களும் மட்டுமே. அவளுடைய நண்பர் கேசினி ஒரு அர்ப்பணிப்புள்ள தோழர் அவளுக்கு ஆறுதல் அளிக்க முயன்றார். ஆனால் தமயாந்தியின் கண்கள் நம்பிக்கையின் ஒளியை வைத்திருப்பது போல் தோன்றியது. கேசினி அவர் குரல் நடுங்கியது. நீங்கள் வாகுகாவிடம் திரும்பி செல்ல வேண்டும். அவரது நடத்தையை உன்னிப்பாக கவனித்து எல்லாவற்றையும் என்னிடம் தெரிவிக்க வேண்டும். நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு கேசினி தலையசைத்தாள். அவள் சமையலறை நோக்கி புறப்பட்டாள். அங்கு வாகுகார் துபர்ணாவின் விருந்துக்கு உணவு தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தார். கேசினி பார்த்தபோது வாகுகா கிட்டத்தட்ட மாயாஜாலமாக தோன்றிய சாதனைகளை செய்வதைக் கண்டார். அவர் சிரமமின்றி குறுகிய பாதைகளை கீழே இறங்காமல் வழிநடத்தினார். மேலும் பூமியே அவரை கடக்க விடுவதாக தோன்றியது. அருகில் வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்கள் அவரது வெறும் ஆர்வையில் தண்ணீரால் நிரப்பப்பட்டன. மேலும் அவர் சூரியனில் ஒரு சில புல்லை வைத்தபோது தீப்பிழம்புகள் வெடித்து அவற்றை சுற்றியுள்ள இடத்தை ஒளிய செய்தலினார். அதிசயங்களை கண்ட கேசிலியின் கண்கள் விரிந்தன. எந்த பொருளிலும் இவ்வளவு தேர்ச்சி பெற்றிருப்பதை அவள் பார்த்ததே இல்லை. வாகுகா இருந்து போகாமல் நெருப்பை தொட்டார். அவருடைய விருப்பப்படி வானத்திலிருந்து ஒரு நீரோடை போல தண்ணீர் பாய்ந்தது. ஆனால் அவர் தனது கைகளால் பூக்களை அழுத்தினால் மட்டுமே அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவை முன்பை விட துடிப்பான முறையில் மலர்வதைக் கண்டது. மட்டுமே அவர் தமயாந்தியின் பக்கத்திற்கு திரும்பிய போது கேசினி வாகுகாவின் நம்ப முடியாத சாதனைகளை பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் விவரித்தார். அவர் ஒரு மனிதனை விட ஒரு கடவுளை விவரிப்பது போல் மரியாதையுடன் பேசினார். தம்மையாண்டி கவனமாக கேட்டார். அவரது இதயம் அவரது மார்பில் துடிக்கிறது. இது இருக்க முடியுமா? அவள் இழந்த நாளா? இதுதான் கேசினியின் அறிக்கையை கேட்டவுடன் வாருகா தான் உண்மையில் தனது கணவர் நாளா என்று தமயந்தி உறுதியாக நம்பினார். கேசினி சமையலறையிலிருந்து கொண்டு வந்த இறைச்சியை சுவைத்தபோது
நாலா செய்ததைப் போலவே கச்சிதமாக சமைத்த போது அவரது சந்தேகங்கள் உறுதி செய்யப்பட்டன என்று விரடஸ்வா தனது கதையை தொடர்ந்தார்க்கத்திலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கிய தமயந்தி கட்டுப்பாடில்லாமல் அழுதார். கேசிலியை மீண்டும்